ஆமா, அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீட்டு மொட்டை மாடி இவர் இருக்காரு, லாபம் இருக்காரு, அவர் இடத்துல கூட வச்சுக்கலாம். அந்தந்த இப்போ டேட் ஏதாவது சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஆஃப்டர் தீபாவளி. சரி, ஓகே ஓகே, சரி சரி. ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை செலக்ட் பண்ணிக்கிறோம்னா பீக் டேஸ்ல கூட, அதாவது வேலை நாட்களில் கூட ஏதாவது சாயங்காலத்தில் நம்ம சந்திக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அந்தந்த பகுதியில் சந்திச்சோம்னா நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நமக்கு. ஸோ அதனால அகரம் வரைக்கும் ஒரு பகுதியாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? மாதவரம் மூலக்கடை எங்கேபி நகர் வரைக்கும் ஒரு பகுதியை பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாம். கமலஜி ஆயுதம் பண்ணுற ராஜேந்திரஜி ஆபீஸ்ல வந்து நம்ம போனோம். நீங்க வரல நினைக்கிறாங்க எல்லாரும் வந்தாங்க, அவரோட வந்தாங்க. ராஜேந்திரஜி அவர் ஆபீஸ்ல நம்ம போனோம், வந்தாங்க. அவர் ராஜேந்திரஜி ஆபீஸ்க்கே கூட நம்ம சந்திக்கலாமா? எந்த டேட் வச்சுக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு கடலூர் தான் வரக்கூட எனக்கு கஷ்டம். எங்கேபி நகர் வரைக்கும் மூலக்கடையிலிருந்து எங்கேபி நகர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாமா? அப்போ உங்களுக்கு ஒரு பேர் கேட்டால் தெரியும், யார் வராங்க யார் போனாங்கன்றது தெரியும். நிறைய பேர் எங்க அமைப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எவ்வளவு பேர் கூட்டிட்டு வருவீங்கன்னு கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, 1000 பேர் கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொறுப்பாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க, பொறுப்பாளர்கள் மீட்டிங் போடுறாங்க போது 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க. அப்ப அந்த 2 பேர் 3 பேர் 1000 பேரை கூட்டிட்டு வர முடியுமானா வர முடியாது. அப்போ நம்ம வாய்க்கு வந்ததை சொல்றதை விட நம்ம அந்த கலப்பணியில ஈடுபட்டு சொன்னோம்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சபையிலே பேச வேண்டாம், அண்ணாச்சாரிய சொல்றதுக்காக வேலை செய்யணும். அதனால வெற்றி கண்டிப்பா வந்துடும். மூலக்கடையிலிருந்து எங்கேபி நகர் வரைக்கும் ஒரு பகுதி, நாயர் வந்து நம்ம கைலாசநாதர் பார்க்கலாம், அது வரைக்கும் ஒரு பகுதியாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? பெரம்பூர் ரேசன்வாடி, பெரம்பூர் அப் டு அகரம் வரைக்கும் ஒரு பகுதியாக பிரிச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம வேலை நேரத்தில், ஏன்னா நமக்கு காலம் இல்லை, ரொம்ப குறுகிய காலமா இருக்கு. அடுத்த விவசாயம் ஏற்பாடுகள் பண்ணி பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால நம்ம எவ்வளவு ஏற்பா இந்த விஷயங்களை பண்ணணும், அவ்வளோ வேகமாக பண்ணணும்னா ரொம்ப நல்லது. ஐநாவரம் இன்னைக்கு வச்சுக்கலாம். செந்தில் சென்னைக்கு மொத்தம் 5 பேர் சேர்ந்து நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஒரு ஆள் பார்க்க வேண்டியது 5 பேர். ஐசிஎஃப், ஐநாவரம், டிவி சத்திரம், முங்கம்பாக்கம் நாங்கள் பார்க்குறோம். சரி, வில்லிவாக்கம் சரிதான். சரி, இது எப்படி வச்சுக்கலாம்? ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி முடியுமா? டேட் நான் தரேன் ஜெய் உங்களுக்கு. நம்ம டேட்டு வந்து நான் கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன். டேட் நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு போகணும், காசு சார் ஒரு நாள் வேலைக்கு போகணும். அது கடந்த ஆலோசனை நான் கேட்குறேன். ஒரு வேலைக்கு போனாங்க நாங்கள் பொறுப்பாக வச்சுருக்கோம். அப்போ இதை யாரும் எழுத முடியுமா? மக்கள் உதயநிதி விரிவாக்கம், ஐசிஎல், ஐநாவரம், டிவி சத்திரம், முங்கம்பாக்கம், முங்கம்பாக்கம் தெரியுங்களா? ஆமாம். சரி, லட்சணகிரி, எதிராஜன், செந்தில், பிரபு, பிரபு இவங்க ஐயாவா தனசேன் ஐயா. ஆமாம், 5 தான் தூரம் வந்து ஒரு நாள் பயணம் போடுறோம். அதில் முக்கியமான பொருட்கள் கலந்து வந்து எங்களுக்கு என்ன ஆலோசனை செஞ்சு அது சொன்னாங்க. வரக்கூடிய புதன்கிழமை சந்திக்க முடியுமா? இல்லை, அடுத்த வாரம் இப்போ கேட்குறோம். சரி,
நமக்கு ஆபத்து ஆனா இப்போ மூலக்கடையில இருந்து என்கொயரி நடுவில் ஓசன் வந்திருக்காங்க. ஓசன் நீர் சேர்த்து ஆமா ஆமா ஆமா. அது அந்த பகுதி வாரியா சரி. அப்போ வந்து விஜய், கமல், ஓசன், ராஜேந்திரன் மகளிர்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. மகளிருக்கு நம்ம அரவணைக்கணும். அதனால மகளிர் இல்லாமையும் நம்ம குழுக்கள் வேண்டாம். மூலக்கடையில வந்து அம்மா நீங்க எல்லாம் அதுல வந்துருக்கணும். राजेंद्र जी, बोस जी, विजय कुमार ஒரு பேர் மட்டும் போட்டுனா அவங்க எழுதிக்கலாம். விஜய் குமார் லேடிஸ் அவங்க எழுதி அம்மா உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீபாரதி அம்மா பாரதி 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 கூட அவங்க தாமரை நீங்களும் தாமரை கலா பவானிஜி நம்ம शर्मा नगर जी सलमान एमके नगर केशव स्वामी ரெண்டு பேரும் வந்து இது பண்ணீங்க. பிரபல ஜோதிடர் நாடி ஜோதிடர் ஐயா இங்க சிதம்பரம் இருக்காங்க. இங்கெல்லாம் மார்க்கெட்டுலாம் வச்சிருக்காங்க. நமக்கும் விற்பனைக்காக இப்போ நம்மளுடைய ட்ரஸ்ட் எல்லாருமே ட்ரஸ்டிஸ் தான். எல்லாரும் சிவன் குடும்பம். இந்த அறக்கட்டளையா மாற வேண்டாம். இது வந்து சிவனோட பிள்ளைகள். நாமெல்லாம் சிவன் குடும்பம் தான். இந்த சிவன் குடும்பத்துல ஜி மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. நிறைய செய்யலாம். நீங்கள்லாம் எந்த அளவு நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு எந்த அளவு நம்ம வந்து
செய்யலாம். கட்சிகள் எது வேணாலும் இருக்கலாம், சமுதாயம் எது வேணாலும் இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனா இது எல்லாமே இவர் முன்னாடி என்ன ஒன்றும் கிடையாது. இவர் முன்னாடி எல்லாம் சிவகுருமம். அவருடைய அருளால அவர் தாள் பணிந்து அவருடைய திருக்குறையை நாம சமர்ப்பணம் செய்வோம். அந்த முடிவை, அந்த சங்கல்பத்தை இன்றைய கூட்டத்தில் நாம எடுப்போம், சிறப்பாக செய்வோம். அடுத்த கூட்டம் உங்களுக்கு தகவல்கள் வரும், கண்டிப்பாக வரும். உங்களை இன்னும் பேம்ப்ளெட்ஸ் அடிக்கல, ரூட் போறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கும். ஏற்கனவே 95% முடிஞ்சு போச்சு. ரூட் பார்த்து அடிச்சுட்டு அடுத்த இடத்துல பாயிண்ட்கள்ல பொறுப்பாளர் கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் கிட்ட கொடுத்துருவோம். அண்ணன் உங்க பகுதியில் இருக்கவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடும். சரிங்களா? போசன் கிட்ட கொடுத்துருவோம். போசனை மூலப்படையில இருந்து எங்கே நகரத்துக்கு அவங்க மோகன் கொடுத்துட்டா அவர் இந்த சைடு பாட்டியலாம். ஸோ எத்திராஜி செஞ்சிருச்சு இந்த மாதிரி கொடுக்கணும். போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் இருக்காங்க. வேலைச்சேரிக்கு அப்புறமும் நிறைய ஆத்மாக்கள் சிவனுக்காக பணி செய்திருக்கோம், திருப்பணி செய்திருக்காங்க. அவங்களால அவ்வளவு வர முடியாது. எல்லாம் ஊரப்பாக்கம், செங்கல்பட்டு, மரமலை நகர், செங்கல்பட்டு. நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன், கவனமா கேட்கணும். 3ஆம் நாள் இரவு நாம எங்க தங்குறோம்னா சிவ சிவ இல்லத்துல தங்குறோம். இந்த சிவ சிவ இல்லம்ன்றது யாருக்கு தெரியுமா? சாட்சாத் சிவனோட சிவதாமோதர இல்லம். அவர் கூட இருக்கக்கூடிய அவர் இல்லத்துல தங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. சாதாரணமாக பெரிய விஷயம். அவர் அந்த திருவாசகம் முதல் சிவனை பற்றி சொல்லக்கூடிய திருமந்திரம் சொல்லணும்னா லட்சக்கணக்கான பேர் கூட்டியிருக்காங்க. ஆனா அவங்க இடத்துலயே நாம தங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. அவங்க தான் பிரசாதம் பண்ணி போடுறாங்க. போன முறை நல்ல மழை, நல்ல பசி, எல்லாருக்கும் என்ன அதிகமான உழைப்பு, நல்ல பசி வேற. இரவு 2 மணிக்கு போறோம். 2 மணிக்கு போறோம். அங்க இருக்கக்கூடிய செவிலடியார்கள் நமக்காக சுட சுட பூரி உருளைக்கிழங்கு செய்யறாங்க, இட்லி செய்யறாங்க, தோசை செய்து கொடுக்குறாங்க. 2 மணிக்கு. திரும்பவும் 4 மணிக்கு குளிச்சுட்டு எல்லாம் தயாராகும். 5:30 மறுபடியும் சிற்றுண்டி ரெடியாகி, அதுவும் ஒரு வகை இல்லை, 5-6 வகை. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆத்மா வெடிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. வெடிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிவனடியா பசியாயிட்டு போவோம், பசியாயிட்டு போவோம். அதுதான் பேர் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரி அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம அந்த தங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம பயன்படுத்திக்கலாம். 2ஆம் நாள் இரவு SS மகால், அது SS மகால் இல்லை, வராகி கோயில், வராகி அம்மன் கோயில், அங்க தங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், இந்த முறை திருவண்ணாமலையிலே நாம் தங்க போறோம். திருவண்ணாமலையிலே மாடவீதியிலே தங்க போறோம். நினைக்கவே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில நாம தங்கக்கூடிய பாக்கியத்தை அருணாச்சலத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால நாம சமர்ப்பணம் பண்றோம். ஒரு 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்டான ஏற்பாடுகள் வசதிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சதா சர்வகாலம் நமச்சிவாய வாழ்க, ஆனந்தால் வாழ்க என்று சொல்லி நாம் இந்த திருப்பணியை தொடங்குவோம். இனிமேல் பிரமாதம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றம் வரும். 2 முறை இதற்காக விலை செய்தவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகள் வந்துட்டு இருக்கு. அது கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால உயர்வுகள் நிச்சயம், பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய கடமை நமக்கு உண்டு. சனாதன தர்மம் அதை தான் போதிக்குது. அதை நம்ம சிறமேல் கொண்டு சிவனுக்கு செயல்படுத்தும். சரிங்களா? சரி. சிவ 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 சிவாய நமோ. ஹர 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 ஹராய நமோ. சிவ 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 சிவாய நமோ. ஹர 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 ஹராய நமோ. சிவாய நமோ. ஹராய நமோ.
நம்ம இதுல 2 ஜோதிகள் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ராஷ்டிரிய ஜனநாயக இந்து படிச்சிருக்கேன். ஒரு அறக்கல்வி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்முடைய சிந்தனையோட மக்கள் கொடுத்துருக்கோம். உங்களோட பயணிக்கிறத ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் முதல்முறை உங்களோட பயணம் போகிற சிறப்பான உங்களுடைய இருந்து நாம் நன்றி வணக்கம். அம்மா பவானி அம்மா கோபதி கொஞ்சம் எழுதுங்க கொஞ்சம். இவங்க 2 பேருமே எதுக்காக இவங்க குறிப்பா சொல்றோம்னா கிட்டத்தட்ட பிசிக்கலி டிசபிலிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக முழு நேரமே எனக்கு வேலை செய்யறாங்க. வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா தரையில அந்த மாதிரி சூழ்நிலையிலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு அமைப்பு ரீதியாக வச்சு பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் இருக்காங்க வரல பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நம்ம அறக்கட்டளையில செய்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக நான் அறிவோம். நம்மளுடைய வந்து ஒரு சிந்தனை வந்து இருக்காரு. அவர் பல காலமா வந்து கோடையில எல்லா கோடையிலும் இருப்பாரு. போன வருஷம் அவரால் வர முடியல. இந்த வருஷம் நான் கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர்கிட்ட வந்துட்டார். தனசேகர் அவர் தனசேகர் ஐநா 2 வருஷம். இன்னொருத்தர் அகோரி சாமி இருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து வேற மாதிரி இருக்காரு. இப்போ லெவலுக்கு மாறி அதனால அவர் வந்திருக்காரு. அகோரின்னு வந்திருக்காரு. வாங்க இதாங்க சாமி வாங்க சும்மா வாங்க. பேச முடியாது. சாமி வந்து இங்கெல்லாம் பேச மாட்டாரு. அவர் இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இவர் நம்ம நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட தான் நம்ம பேசுவார். ஆனால் இப்படியோ அது மாதிரி இவரும் நல்லா பேசக்கூடியவர். நல்ல நம்ம டீமில் புதுசாக வந்து எல்லா நிகழ்ச்சியும் ஃபோன் பண்ணால் உடனே வந்து நிற்கக்கூடியவர் அகோரி சாமி. அகோரி என்ன நீங்கள் பல இதை பார்த்துருக்கீங்க. அகோரி யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்க. அவருடைய சின்ன போட்டோலாம் இருக்கு அது மாதிரி. ஆனால் இப்போ கோலங்கள் மாறி போச்சு. அங்கே இருக்கிற மேல இருக்க முடியாது. ஆனால் அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுடைய ட்ரஸ்டோட தலைவருக்கு ஒரு சின்னதாக பாராட்ட வகையில் நம்ம ட்ரஸ்டோட மணி டஸ்டுக்கு தலைவராக இந்த வருஷம் பல இடத்துக்குலாம் தலைவராக இருந்திருப்பார். இந்த வருஷம் நம்ம டஸ்டுக்கு தலைவராக சங்கர்ஜி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கோம். அதனால நான் ஒரு சின்ன ஒரு பாராட்டு செய்கிறேன். எனக்கு மனப்பூர்வம் ஆசையாக இருக்குது. அதனால ஒரு சாமியை அனுபவிக்கிறேன். இப்போ நம்ம ரெட்டின்ஸ்ல கண்ணப்ப சித்தர் கல்லுக்கட்டை கண்ணப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உள்ள அம்பேத்கர் நகர் உள்ள ஒரு அம்மா சொன்னாங்க. அம்மா கொஞ்சம்
அம்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குழந்தைங்க சமைச்சு அவங்களோட பள்ளிகளை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கும் தெரியாம சைலண்டாக பண்ணியிருக்காங்க. எந்தவித சிவன் பேரை சொல்லி வள்ளலார் பேரை சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் நம்மளுடைய அறக்கட்டளையில் பண்ணுவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள். அப்போ எல்லாருக்கும் திட்டிக்கே நிர்வாகங்கள் தீபாவளி திட்டிக்கே நிர்வாகங்கள் சிவாஜி கூட்டம் வந்து உங்களுக்கு தகவல் வரும். ஆனா நீங்க தான் பேசுறீங்களா கூட்டத்தில் வந்து வார்த்தை திருப்பதி சிவராஜ் கோயிலுக்கு வராங்க. திருவண்ணாமலை கோயிலுக்கு ஏற்கனவே போன வருஷம் வந்து சொன்னாங்க ஐயா. அதனால் நகரத்தை கொடுக்குறாங்க. எனக்கு சிறுபடி பேர் எப்படி கொடுத்தேன் எனக்கு பணம் கொடுத்தாரு. அதே பண்ணி கொடுத்தேன். இந்த வருஷம் வந்து தம்பி என் அண்ணனோட பையன் இவன் வந்து இது மாதிரி கொலை போகிறதுக்கு இதெல்லாம் பேசலாம் சொன்னாங்க. வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்துருக்கேன். நாங்கள் மஞ்சள்பாக்கம் பாயிண்ட்டுக்காக இருக்கிறது அம்மன் பஞ்சர் கடைன்னு ஒரு கடை. அந்த கடை இருக்கிற இடத்துல எங்களுக்கு சிற்றுண்டி ஏதாவது கொடுத்துட்டு அந்த கொடையை நல்ல முறையான முறையில் நடத்தி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பணி செய்யறதுக்கு ஆணை வந்தார் மனோகர் ஐயா. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காரு. நாங்கள் ஒரு விவசாயத்தை சேர்ந்தவங்க. நல்லபடியாக இதெல்லாம் சேர்ந்து கூட செஞ்சு தான் முதல் தடவை. நாங்கள் எந்த ஒரு நிலையிலையும் நல்லபடியாக செய்யறதுக்கு எங்களுக்கு கூட இருந்து அறிவுரை வழங்கி இந்த குழு சார்பாக கேட்கிறோம். இப்போ இந்த கூட்டம் வந்து முடிகிற தருவாயில் இருக்கு. முடிவல்ல தொடர்ச்சி பகுதி வாரியாக நம்ம கூட்டம் போது இன்னும் அதிகமான மக்கள் வரணும். இதே மாதிரி இதே இடத்துல கொடைக்கு முன்பு வந்து நம்ம சந்திப்போம். யாரெல்லாம் சேவாதாரிகளை வந்து வேலை செய்ய போறோம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த பொறுப்பேற்க போறோங்கிறத பற்றி நம்ம அதில் லிஸ்ட் போட்டு சொல்லலாம். நம்ம வெளியே சிறப்பாக வரக்கூடிய காலங்களில் இதை பண்ணுவோம். யுவராஜ் 24 மணி நேரம் கொடையை சிந்திச்சுட்டு கொடுக்க சிவனியாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த விழாவுக்கு வந்து நினைவு வந்து வியாபாரி சங்க வடசென்னை மாவட்ட தலைவரும் தென்னாட்டு குலதெய்வ சங்க தலைவருமான எங்களுடைய பாசமிகு அண்ணன் கணேசன்ஜி கணேசன்ஜி அவர்களை நன்றியுடன் தென்னாட்டு குலதெய்வ அறக்கட்டளை சார்பாக திருவண்ணாமலை திருக்குறை சமர்ப்பண அறக்கட்டளை தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய தென்னாட்டு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு கேட்டு வந்த அனைவருக்கும் திருவண்ணாமலை திருக்குறை சார்பாக நன்றி